பாருங்க நம்ம சைட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு வீடுகள் வந்து இருக்குதுங்க. எல்லாமே பெரிய பெரிய வில்லா ஹவுஸ் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா நீங்களுமே உங்க வீட்டை கட்டி குடி வரலாங்க. அது பக்கத்திலே இருக்கு, உடனே வீடு கட்டிட்டு வரலாம். சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியால லோ பட்ஜெட்ல நம்ம உரக்கடம் ஸ்ரீபெரும்புதூர் இந்த பெல்ட்ல யாராவது இடம் தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால இடம் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல கம்யூனிட்டிக்குள்ள கொடுத்துருக்காங்க. உரக்கடத்துல லோ பட்ஜெட் இடம், அதுவும் இந்த பைபாஸ்ல இருந்து கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லோ பட்ஜெட் இடம் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க. வல்லம் மடகால் சிப்காட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இது வந்து வல்லம் மடகால் சிப்காட். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டே வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த பைபாஸ் நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெங்களூர் பைபாஸ் இருக்குல்ல, அதுல போயிட்டு கனெக்டிங் ஆகக்கூடிய ஒரு லொகேஷன்ல இருக்கோங்க. நம்ம இங்க இருந்து நியர்பைல ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே பாத்தீங்கன்னா பெங்களூர் பைபாஸ் அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 2.8 கிலோமீட்டர் தான் பாத்தீங்கன்னா பெங்களூர் பைபாஸ். இப்போ இந்த ஜங்ஷன்ல இருந்து உள்ள போனோம் அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம போக முடியும். மான்ஃபோர்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கோங்க, போர்டு போட்டுருக்காங்களா, இங்க இருந்து நியர்பை தான் சரிங்களா. இது எல்லாமே ஸ்கூல் நம்ம பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட் வசதி பக்காவா இருக்கும். இது இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றனால ஒரு 500 கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து இருக்குதுங்க. ஃபுல்லா நீங்க ஸ்கூல் பஸ் நிறைய பார்க்க முடியும். அதே மாதிரி கம்பெனி பஸ் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸும் வந்து போயிட்டே இருக்கும். இங்க திருப்பி பாருங்க, இதான் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பே இதான் சரிங்களா. பஸ் ஸ்டாப் அப்படியே நம்ம சைட்ல இருந்து வெளியே வந்தோடனே பஸ் ஸ்டாப் நம்ம அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான லொகேஷன்ல இப்பவே நீங்க லோ பட்ஜெட்ல இடம் கிடைக்கும் போது நீங்க வாங்கி வச்சா வந்து ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்ரிசியேஷன் இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. வாங்க சைட்டுக்குள்ள போலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நல்ல கேட்டட் கம்யூனிட்டி ஒரு ப்ராஜெக்டா பிரீமியமான ஒரு ஏரியாவா இருக்கும். நல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நீட்டா நீங்க வந்து குடி வரணும், நல்ல ஏரியாவும் நல்லா இருக்கணும், பக்கத்துல ரெசிடென்ஸும் சூப்பரா இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நல்ல சேஃப்டியாவும் இருக்கலாம், நல்ல செக்யூர்டான ஒரு அங்க பாருங்க ஆர்ச் எல்லாமே பக்காவா போட்டு கொடுத்துருக்காங்க. கேட் இருக்கு, உள்ளேயுமே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரத்துல உள்ள வந்து வீடுகளை நீங்க வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி தான் நல்ல ஒரு ஏரியால இருக்குங்க. நம்ம மான்ஃபோர்ட் ஸ்கூல் நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த மான்ஃபோர்ட் ஸ்கூல் அங்க நியர்பைலே தான் இருக்கும். அந்த ரோட்ல அப்படியே நேரா வந்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு டைரக்டா உங்களை வந்து கூட்டு வந்துரும். ஒரு அருமையான ஒரு ஏரியால சூப்பரான ஒரு சைட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. உண்மையிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோங்க. எங்க எக்ஸாக்ட்டா லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர் மான்ஃபோர்ட் ஸ்கூல் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஸ்ரீபெரும்புதூர் அந்த ஜங்ஷன் பெங்களூர் பைபாஸ்ல இருந்து நீங்க உரக்கடம் போற அந்த ஹைவே இருக்கு இல்லையா, பைபாஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அங்க வல்லம் மடகால் சிப்காட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்கு வந்து நம்ம மான்ஃபோர்ட் ஸ்கூல், பெரிய ஸ்கூல். நம்ம அந்த ரோடு ஸ்டார்ட் ஆனதுல இருந்து உள்ள பாதி ரோடுக்கு ஸ்கூல் தான் வரும். அவ்வளவு பெரிய ஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த ரோட்லயே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கரெக்டா 2 நிமிஷத்துல நேரா வந்துச்சுன்னா இந்த கம்யூனிட்டி நம்ம சைட்டுக்கு தான் டைரக்டா அந்த ரோடே வந்து வருதுங்க. அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல பின்னாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா வில்லா இருக்கா, எல்லாமே இப்ப வீடுகள் உள்ள ஆல்ரெடி குடி இருக்கிறாங்க. அங்க துணி எல்லாம் காய போட்டுருப்பாங்க, நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த லொகேஷன்ல நீங்களுமே இம்மீடியட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி, இல்ல எனக்கு ஒரு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வேணும், அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ரிசியேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க தேடிட்டு இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க. ஓகே மக்களே, நம்மளோட ரதீஸ் ஸ்ரீபுரம் அப்படின்ற இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே நம்மளுக்கே அதாவது எனக்கே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பின்னாடி பாருங்க நல்ல வீடுகள் எல்லாமே பக்காவா அமைஞ்சிருக்கு. இந்த லொகேஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்ல ரெசிடென்சியா இருக்கு. இந்த கம்யூனிட்டியுமே பாத்தீங்கன்னா நல்ல சேஃப்டியான பீஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டியா வந்து இருக்குதுங்க. ஓவராலா இதுல 79 பிளாட்ஸ் கிட்ட இருக்குதுங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு வந்து பிளாட் சைஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிடிசிபி ரெரா அப்ரூவல் வந்து கொடுத்துறாங்க. சுத்தி காம்பவுண்ட் ஆலோட எல்லாமே பக்காவா வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி டெவலப்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் ஆல் போட்டுருக்காங்களா, முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் கேட் எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் பாருங்க உங்களுக்கு ரோடு நல்ல காங்கிரீட் ரோடாவே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒய்டான ரோடா நீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க இபி லைன், ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் பக்காவா இருக்குது. உள்ள லைன் இருக்குதுங்களா உங்களுக்கு தெரியுது. இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க் 2 பார்க்காவே வந்து கொடுத்துறாங்க. இந்த பக்கம் ஒரு பார்க், இந்த பக்கம் ஒரு பார்க், 2 பார்க் வந்து அவைலபிளா இருக்கு. இது நீட்டா இருக்குங்க. சைட் வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு சைட்டா இருக்குது. அதாவது உடனே வீடு கட்டிட்டு குடி வரலாம். பக்கத்துல வீடுகள் இருக்கும்போது நம்மளுமே எந்தவித பயம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா பக்கத்துல இருக்க இந்த வில்லாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா, இதெல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நெருக்கி 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சேல் பண்ணிருக்காங்க. வேற கம்பெனி போட்டு கட்டி வித்துருக்காங்க. ஆனா இங்க நம்ம ஒரு லோ பட்ஜெட்ல, கம்மியான பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடத்த வாங்கி, நான் சொல்றதெல்லாம் இப்ப வீடோட காஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மடங்கு கம்மியா தான் நம்ம வந்து சொல்ல போறோம். சரி, அதிகமா சொல்ல போறோம், கம்மியா சொல்ல போறோம். இடத்தோட காஸ்ட் மேற்கொண்டு நீங்க 10-20 லட்சம் போட்டீங்க அப்படின்னா சூப்பரான வீடு தனியா கட்டிட்டு வந்துடலாம். அதிகபட்சம் 50 லட்சங்க. 50 லட்சத்துக்குலாம் பாத்தீங்கன்னா இதை விட பெரிய மாளிகை மாதிரி நீங்க வந்து வீடு கட்டலாம். அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல சூப்பரா இருக்கு ப்ராப்பர்ட்டி. இவ்வளவு பிரைமா இருக்கக்கூடிய நம்ம லொகேஷன்ல ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1,999 கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 1999 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீபெரும்புதூர் பெங்களூர் பைபாஸ் இருக்குல்ல, அது நியர்பைல இருக்கு. இந்த பக்கம் நம்மளுக்கு எஸ்பி கோயில், உரக்கடம் எல்லாம் நியர்பைல இருக்கு. முக்கியமா அந்த மான்ஃபோர்ட் ஸ்கூல் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சிபிஆர்ஆர் ரிங் ரோடு, அதாவது பெரிஃபெரல் ரிங் ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரிங் ரோடுமே பாத்தீங்கன்னா இந்த பெல்ட்ல தான் சுத்தி உங்களுக்கு போகுது. OMRல ஸ்டார்ட் ஆகிற அந்த ரிங் ரோடு ஃபுல்லா ஸ்ரீபெரும்புதூர் எஸ்பி கோயில் ஜிஎஸ்டி கனெக்ட் பண்ணி அப்படியே ஸ்ரீபெரும்புதூர் வழியா தான் உங்களுக்கு வந்து போர்ட்டுக்கு வந்து அந்த ரிங் ரோடு வந்து போகுதுங்க. முக்கியமா சென்னையோட 3வது டைடல் பார்க், 2 டைடல் பார்க் இருக்கு, ஓபன் பண்ணிட்டாங்க. 2வது டைடல் பார்க் பட்டாபிராம்ல, 3வது டைடல் பார்க் நம்ம உரக்கடத்துல தான், உரக்கடம் சிப்காட் உள்ளதான் பாத்தீங்கன்னா அந்த டைடல் பார்க் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல ஓபன் பண்ணுவாங்க.
நிறைய கம்பெனிஸோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு. அதே மாதிரி ஏரோ ஹப், அதாவது நம்ம ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுக்கான அந்த உதிரி பாகங்கள் செய்யற கம்பெனிஸ் அது உள்ளதா இருக்கு. ராயல் என்ஃபீல்டு, ரெனால்ட் நிசான், அப்போலோ டயர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரா விடலாம். ஏன்னா இங்க நீங்க ஒரு சின்ன ஒரு இடத்த வாங்கி ரெண்டல் இன்கம் பாத்தீங்கன்னா அருமையா இதுல இருந்து ஜென்ரேட் பண்ணலாங்க. மினிமம் ஒரு 10,000 அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சைட்டுக்குள்ள ஏற்கனவே இடம் வாங்கியிருப்பாங்கல்ல, இங்க நிறைய ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய போய்கிட்டு இருக்குங்க. ஏகப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு. அதுல இடம் வாங்கினவங்க இப்ப போரே போட்டாங்க. பாருங்க, போர்லயுமே தண்ணி சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க நீங்க வந்து லோன் வசதியுமே உங்களுக்கு வந்து பக்காவா பண்ணி கொடுத்துறாங்க. ஏன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படின்றனால உங்களுக்கு 80 to 90% மேக்ஸிமம் லோன் ஃபெசிலிட்டியுமே இருக்கும். சைட் விசிட் வேணும்னாலுமே அவைலபிலிட்டி இருக்குங்க. நீங்க வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். புதுசா வரப்போற பரந்தூர் ஏர்போர்ட், அது இங்க இருந்து நியர் போயிடலாம். ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் உங்களுக்கு பக்கம் தான் பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட். இன்னொன்னு எக்ஸ்பிரஸ் ஹைவே, பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு, அது உங்களுக்கு நியர்பைல தான் வரப்போகுது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், எப்படி இங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கோ அதே மாதிரி குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அதிகபட்சம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை நீங்க ரீச் பண்ண முடியும். சென்னை சிட்டிக்குள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா கனெக்டிவிட்டி சென்டரான ஒரு ஏரியா, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த பக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, வண்டலூர் அந்த ரோட பிடிச்சும் போலாம். எஸ்பி கோயில் வழியா நம்ம போனோம்னா ஜிஎஸ்டி செங்கல்பட்டு ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூரும் போக முடியும். வாலாஜாபாத், காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். இந்த எல்லா லொகேஷனும் இருக்கிறனால தான் இவ்வளவு கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த உரக்கடத்துல வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம வீடு கட்டிட்டு வரோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் எல்லாமே ஆப்போசிட்லேயே மான்ஃபோர்ட் ஸ்கூல், கொஞ்சம் தூரம் போனாலே வாக்கபிள்லே இருக்குங்க. ஆப்போசிட்ல லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் ரெண்டுமே இருக்கு சரிங்களா. மான்ஃபோர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல லிட்டில் ஃப்ளவர். அதே மாதிரி பஸ், ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்து காலேஜ் பஸ் எல்லாமே இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து போயிட்டு இருக்குங்க. ராஜலட்சுமி காலேஜ், வெங்கடேஸ்வரா காலேஜ், பனிமலர் காலேஜ் அப்படின்ற அந்த சரௌண்டிங் ஃபுல்லா காலேஜஸ் நிறைய இருக்கு. எல்லா காலேஜ் பஸ், ஸ்கூல் பஸ்ஸுமே இப்ப இந்த இடத்துல வந்து போகுது. ஃபியூச்சர்ல மெட்ரோ ஃபெசிலிட்டி வரப்போகுது, அது வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ். இங்க இருந்து உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி, அதாவது பரந்தூர் ஏர்போர்ட் பிஃபோர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து மெட்ரோ ஃபெசிலிட்டி கொண்டு போக போறாங்க. அதுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இருக்கு. அதோட அந்த இமேஜுமே நம்ம ஸ்கிரீன்ல கொடுக்குறோம், நீங்க செக் பண்ணுங்க. இந்த சைடு ஈஸியா போனீங்கன்னா மெட்ரோ ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி, அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கிறனால தான் நம்ம இந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. பாக்கியா ஹோம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட டைரக்ட் சைட், அவங்க டைரக்ட் நம்பர் தான், கான்டாக்ட் நம்பர் தான் ஆன் ஸ்கிரீன் மேல கொடுத்துருக்கேன். அதனால இமீடியட்டா வாங்க, சைட்டை வந்து பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். இந்த லொகேஷனை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்கலாம் விசாரிச்சு பாருங்க, எப்படிங்க சைட் எப்படி இருக்கும், இந்த மழை பெஞ்சா தண்ணி வருமா, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாம் நீட்டா இருக்கும். அந்த ஃப்ளட்ன்ற வார்த்தைக்கே இந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இடம் கிடையாது. ஏன்னா இந்த லொகேஷன் அந்த மாதிரி தான், ஃப்ளட்ல இருந்து நம்ம வந்து தூரமா தான் இருக்கும். நார்மலா சைட்ல மழை பெஞ்சா கொஞ்சம் தண்ணி நிக்கும், அது எல்லா இடத்துல நிக்கும். மழை பெஞ்சாலே தண்ணி நின்னாதான் அது இடம் சரிங்களா. இதுக்கப்புறம் ட்ரெயின் ஆகி ஓடிடும். இந்த இடத்துல ஃப்ளட் எல்லாம் வராது, நீட்டான ஒரு இடம். சைட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால ஃபாஸ்டா வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை பிடிச்ச சைஸ்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து கொடுக்குறது எல்லாமே உங்களால வந்து பார்க்க முடியும். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அது எல்லாத்தையுமே உங்களால வாட்ச் பண்ண முடியுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே மக்களே, இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல, ஒரு ப்ராப்பர்ட்டில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களாரும்.